ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் போகிறது தமிழ் சேனல். இன்றைக்கி ஒரு சூப்பரான ஆப் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த லோன் ஆப்பில் வந்துட்டு நம்ம வந்து ஈஸியாக வந்து லோன் எடுக்கலாம். ஸோ இதில் எப்படி லோன் எடுக்குது, என்னென்ன ப்ராசஸ் ஃபுல்லாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். ஸோ இதில் வந்து 5,000 நமக்கு லோன் எடுத்திருக்கோம். ஸோ அதுக்கு வந்து ஃபீஸ் 200. ஸோ அப்புறம் ரிஸ்க் அசஸ்மெண்ட் சார்ஜ் 200 போட்டிருக்காங்க. டாக்குமெண்ட் சார்ஜ் 50, ப்ராசஸிங் ஃபாஸ்ட் 325. ஸோ மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 5,000 எடுத்தோம்னா 4,081 பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வரும். ஸோ இதுதான் வந்து இந்த அமௌண்ட்டோட கால்குலேஷன். ஸோ இதெல்லாம் ஓகேனா இந்த ஆப்பில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த ஆப்பில் வந்து எந்த விதமான ஸ்டேட்மெண்ட்டோ இல்லை வந்து சேலரி ஸ்லிப்போ கேட்க மாட்டாங்க. ஸோ ரொம்ப சிம்பிளாக வந்துட்டு உங்கள்கிட்ட பேன் கார்டு, ஆதார் கார்டு வாங்கிட்டு ஈஸியாக வந்து லோன் ஆப்பில் லோன் எடுக்கலாம். ஸோ இல்லை எப்படி லோன் எடுக்கலாம், இது என்ன ஆப்னு ஃபுல்லாக டீட்டெயிலாக வந்து பார்ப்போம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் பட்டன் அமுத்துங்க. ஸோ நான் போகிற அடுத்த வீடியோஸும் நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ கண்டிப்பாக எல்லா வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஆப்புக்குள்ளே நீங்கள் லாகின் பண்ணிட்டு உள்ளே வந்தோடனே உங்கள்கிட்ட சில பெர்மிஷன்லாம் கேட்பாங்க. ஸோ அந்த பெர்மிஷன் எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து இங்கே அளவு கொடுத்துட்டு கண்ணியை கொடுங்க. ஸோ உள்ளே வந்தோடனே உங்கள்கிட்ட ஒரு மொபைல் நம்பர் கேட்பாங்க. ஸோ அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். ஸோ அந்த ஓடிபி என்ட்ரு பண்ணிட்டு உள்ளே வந்துடுங்க. ஸோ உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட என்னென்ன கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட நேஷ்னாலிட்டி, நீங்கள் இந்தியன் சிட்டிசன்னா அதுக்கு ஒரு வேலிடான ப்ரூஃப், ஆதார் கார்டோ இல்லை பேன் கார்டோ அந்த மாதிரி வேலிடான ப்ரூஃப் வேணும். ஸோ உங்கள் ஏஜ் குரூப் வந்து 22 வயசுலேருந்து 50 வயசு வரை இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் சேலரிடாக இருக்கணும். ஸோ 20,000க்கு மேலே நீங்கள் சம்பளம் வாங்குற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்கள் கிரெடிட் ஸ்கோர் வந்து மினிமம் 700 இருக்கணும்னு இருக்காங்க. ஸோ அது தேவையில்லை, அது எல்லோரும் முதல்ல சொல்கிற க்ரைட்டீரியா, ஆனால் அவ்வளோ தேவைப்படாது. ஸோ இப்போ வந்து பேன் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேணும், ஆதார் கார்டு வேணும், அப்புறம் சேலரி ஸ்லிப் ஆர் ஒர்க் இமெயில், பேங்க் டீட்டெயில்ஸ். ஸோ சேலரி ஸ்லிப் வந்து உங்கள்கிட்ட இருந்தால் கொடுக்கலாம், இல்லை அப்படி இல்லாட்ட உங்களோட பேங்க் ஸ்டேட்மெண்ட்டில் உங்கள் அக்கௌண்ட்டில் கம்பெனி போட்டிருக்க அமௌண்ட்டான அந்த ஸ்டேட்மெண்ட்டோட ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் போதும். ஸோ வேறு எதுவும் தேவையில்லை, சேலரி ஸ்லிப்பும் தேவையில்லை. ஸோ இதுதான் இந்த லோன் அப்ளை பண்ணுறதுக்கான எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா. ஸோ நீங்கள் வந்து அதெல்லாம் கொடுத்துட்டு உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர் கேட்பாங்க. ஸோ அந்த மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணிக்கங்க. என்ட்ரு பண்ணிட்டு நீங்கள் சேலரிடா இல்லை செல்ஃப் எம்ப்ளாய்டா. ஸோ சேலரிட்னா எஸ் கொடுத்துருங்க. இப்போ சேலரி இல்லை, நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா நோ கொடுத்துருங்க. ஸோ மேக்ஸிமம் சேலரி எடுத்து அந்த லோன் ஆப்பில் லோன் கிடைக்கும். பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா லோன் கிடைக்காது. ஸோ சேலரிட்டு வந்து சேலரின்னு கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சேலரி எப்படி வாங்குறீங்க, நெஃப்ட் மூலியமாவா இல்லை ஐஎம்பிஎஸ் மூலியமாவா இல்லை கேஷ் மூலியமாவான்னு கேட்டிருக்காங்க. ஸோ பேங்க் அக்கௌண்ட்டில் வருதுன்னா நெஃப்ட், ஐஎம்பிஎஸ் நீங்கள் 2 இதுவும் கொடுத்துக்கலாம். அப்படி இல்லை நீங்கள் கேஷாக வாங்கினீங்கன்னா இங்கே கேஷ்னு கொடுத்துருங்க. ஸோ கேஷாக வாங்க நிறைய பேர்த்துக்கு கிடைக்காது. ஸோ ஒரு ஸ்டேட்மெண்ட்டாவது இருக்கணும். ஸோ நீங்கள் வந்து அக்கௌண்ட்டில் வந்து உங்கள் சேலரி வருதுன்றது ஒரு ஸ்டேட்மெண்ட்டாவது இருக்கணும். ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட்டோட ஸ்க்ரீன்ஷாட், போன மாதம் உங்களுக்கு சம்பளம் வருது, அந்த சம்பளத்தோட ஸ்க்ரீன்ஷாட் இருந்தால் கூட போதும். ஸோ அது கண்டிப்பாக வேணும். எல்லா ஆப்லேயும் அது கேட்பாங்க. ஸோ நீங்கள் வந்து கேஷாக வாங்கினீங்கன்னா மேக்ஸிமம் ப்ரொவைட் பண்ணுறதுல உங்கள் சிபில் ஸ்கோர் நல்லா இருந்தால் ஒரு வேலை மேபி அவங்க ப்ரொவைட் பண்ணலாம். ஸோ உங்கள் சிபில் ஸ்கோர் நல்லா இருக்குது, கேஷாக நீங்கள் வந்து சம்பளம் வாங்குறீங்கன்னா பிரச்சனை இல்லை, இதை அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைனா நீங்கள் இதை அப்ளை பண்ண வேண்டாம். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் வந்து கன்டினியூ கிளிக் பண்ணுங்கள். ஸோ கன்டினியூ கிளிக் பண்ணதுக்கப்புறம் உள்ளே வந்தீங்கன்னா உங்கள்கிட்ட இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு உங்கள் இமெயில் ஐடி கேட்பாங்க, அது கொடுத்துருங்க. ஸோ வெரிஃபிகேஷன் லிங்க் வந்து உங்கள் இமெயில் ஐடிக்கு போகும். அந்த லிங்க்கை வந்து நீங்கள் வெரிஃபை பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து உங்கள் பேன் நம்பர் கேட்பாங்க. அதுக்கப்புறம் உங்களோட எதுக்காக நீங்கள் வந்து லோன் எடுக்கிறீங்கன்றது ரீசன் கேட்பாங்க. உங்களோட லாங்குவேஜ், நீங்கள் எந்த லாங்குவேஜில் பேசுகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்புறம் வந்து நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட்டஸு, அதுக்கப்புறம் நீங்கள் என்ன மாதிரி எம்ப்ளாய்மெண்ட் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு மேரிடாக, சிங்கிளாக, இப்போ உங்கள்கிட்ட வெஹிக்கிள் இருக்கா, உங்களோட எஜுகேஷன், ஹையர் லெவல் எஜுகேஷன் எது, ஸோ நீங்கள் ஓன் வீடா இல்லை செல்ஃப் ரெண்டல் இருக்கிறீங்களான்னு கேட்குறாங்க. அப்புறம் உங்கள் பேங்க் எந்த பேங்க்கு சேலரி வருது அப்படின்றது இங்கே கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் கொடுத்துட்டு கீழே கன்னியூ கொடுங்க. எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் ஃபில் பண்ணிட்டு வந்துட்டிங்கன்னா உங்கள்கிட்ட ஒரு பாஸ்வேர்டு செட் பண்ண சொல்லுவோம். இந்த பாஸ்வேர்டு நீங்கள் இங்கே செட் பண்ணிக்கங்க. செட் பண்ணிட்டு உள்ளே வந்தீங்கன்னா உங்களோட கேஒய்சி வெரிஃபிகேஷன் ஃபஸ்ட்டு வந்து உங்கள் ஆதார் நம்பர் என்டர் பண்ணணும். ஸோ அந்த ஆதார் நம்பரை நம்ம ஃபஸ்ட்டு என்டர் பண்ணிடுவோம். ஸோ என்டர் பண்ணிட்டு இங்கே டிக் மார்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணோடனே உங்கள் ரெஜிஸ்டர்டு மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி போகும். ஸோ அந்த ஓடிபி வந்து நீங்கள் சப்மிட் பண்ணணும். ஸோ சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ப்ராசஸிங்க்கு வெயிட் ஆகும். ஸோ வெயிட் ஆகி முடிச்சதுக்கப்புறம் உங்களோட பேங்க்கை நம்ம வந்து வெரிஃபை பண்ணணும். ஸோ எந்த பேங்க் வந்து நீங்கள் இது பண்ணுறீங்க, எந்த பேங்க்கில் நீங்கள் வந்து ட்ரான்சாக்ஷன் பண்ணுறீங்க, உங்கள் சேலரி வருதுன்றதோ அந்த பேங்க்கை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு ஸோ அது வந்து நீங்கள் நெட் பேங்கிங் மூலியமாகவும் நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணலாம், இல்லை ஸ்டேட்மெண்ட் மூலியமாகவும் வெரிஃபை பண்ணலாம். ஸோ நான் சொன்ன வந்து உங்கள் சேலரி ஸ்லிப்பு கேட்க மாட்டாங்க, உங்களோட பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை தான் வெரிஃபை பண்ணுற கேட்பாங்க. அதுக்கு வந்து உங்கள்கிட்ட நெட் பேங்கிங் இருந்ததுன்னா ஸோ நெட் பேங்கிங்கோட யூசர் நேம், பாஸ்வேர்டு போட்டு நீங்கள் லாகின்ஸ் ஒன்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் சேலரி அவங்களே ஆட்டோமேட்டிக்காக உங்களோட சிபிலில் வெரிஃபை பண்ணிட்டு உங்களுக்கு லோன் ஈஸியாக வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஸ்டெப் மூலிமா உங்களுக்கு சீக்கிரமாகவே வந்து லோன் வந்து ப்ராசஸ் ஆகி சீக்கிரமாகவே உங்களுக்கு அக்கௌண்ட்டுக்கு வந்து லோன் வந்து வந்துடும். ஸோ இதை பெஸ்ட்டு. அப்படி இல்லை உங்கள்கிட்ட அது முடியாதுன்னா நீங்கள் வந்து சேலரி ஸ்டேட்மெண்ட்டு, ஸோ உங்கள் பேங்க் ஸ்டேட்மெண்ட் ஒரு கடந்த 4 மாதத்துக்கான ஸ்டேட்மெண்ட்டை முதல்ல டவுன்லோட் பண்ணி வச்சு ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் வந்து உங்கள் மொபைலில் இருக்கிற ஃபைல் மூலிமாவே இங்கே வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிடலாம். ஸோ அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு 4 மணி நேரம் உங்களுக்கு வந்து லேட் ஆகும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இது நெட் பேங்கிங் மூலிமா லாகின் பண்ணிங்கன்னா
உங்களுக்கு ஈஸியாக வந்து சீக்கிரமாக வந்து லோன் வந்து அப்ரூவ் ஆயிரும்னு போட்டிருக்காங்க. ஸோ 2 ஸ்டெப்பில் ஃபாலோ பண்ணி எது வேணால் நீங்கள் வந்து சூஸ் பண்ணி உங்களோட ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் அப்லோட் பண்ணணும். ஸோ இப்போ எல்லா பேங்க்லேயும் எல்லா லோன் ஆப்லேயும் ஸ்டேட்மெண்ட் கம்பல்சரி. ஸோ நீங்கள் ஸ்டேட்மெண்ட் கொடுக்காம எந்த இதுவும் பண்ண முடியாது. அதனால் இது கண்டிப்பாக நம்ம பண்ணி தான் ஆகணும். ஸோ இது கொடுத்துருங்க. இப்போ நீங்கள் அதை கொடுத்து முடிச்சுட்டு உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி காமிக்கும். ஸோ நம்ம லோன் ஐடி நம்பர் நீங்கள் ஒரு ஐடி நம்பர் வந்துடும். ஸோ வந்து உங்களுக்கு 1 lakh வரை லோன் ப்ரொவைட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டு 0.1% பெர் டே. ஸோ உங்களுக்கு 3 மாதத்துலேருந்து 120 நாள் வரையும் உங்களுக்கு வந்து லோன் வந்து ப்ரொவைட் பண்ணுற இஎம்ஐ ப்ரொவைட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 1 லட்சத்துக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சிட்டோம், கேஒய்சி வெரிஃபிகேஷன் முடிச்சிட்டோம். நம்ம எம்ப்ளாய்மெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து நம்ம ஸ்டேட்மெண்ட்டு நான் வந்து அப்லோட் பண்ணது வந்து லேட்டாக வெரிஃபை ஆகுது. அடுத்து வந்து நம்ம இருக்கிற இடத்துக்கு வந்து நம்ம அட்ரஸ் ப்ரூஃப் வெரிஃபை பண்ணியாச்சு. ஸோ ஃபைனல் வெரிஃபிகேஷன் எல்லாமே முடிச்சிட்டோம். ஸோ இப்போ நம்ம வந்து இ-மேண்டேட் வெரிஃபிகேஷன் இ-சைனின் பண்ணணும். ஸோ இ-சைனின்றது வந்துட்டு நம்ம இப்போ ஒன்ஸ் நம்ம லோன் எடுத்துட்டோம், அந்த லோன் வந்து ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கு நம்மளே போய் இந்த அக்கௌண்ட்டில் போய் நம்ம இந்த ஆப்பில் போய் ரீபேமெண்ட் பண்ண தேவையில்லை. ஆட்டோமேட்டிக்காக வந்து அவங்களே வந்து நம்ம அக்கௌண்ட்லேருந்து அந்த இப்போ 1ஆந்தேதி நீங்கள் லோன் எடுத்திங்கன்னா அடுத்த 1ஆந்தேதி அவங்க அந்த அக்கௌண்ட்லேருந்து அவங்க அமௌண்ட் எடுத்துருவாங்க. ஸோ அதுதான் வந்து ரீபேமெண்ட். ஸோ அந்த ரீபேமெண்ட்டுக்கு வந்து நம்ம வந்துட்டு நம்ம நெட் பேங்கிங்கோ இல்லை நம்ம டெபிட் கார்டோ வச்சு நம்ம சைன்இன் பண்ணுறோம். ஸோ அப்படி சைன்இன் பண்ணிட்டோம்னா அது என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்கள் டெபிட் கார்டு இருந்தால் டெபிட் கார்டு நம்பரு உங்கள் டெபிட் கார்டு பின்னு கொடுத்துட்டிங்கன்னா எந்த பேங்க்கோட டெபிட் கார்டோ அந்த பேங்க்லேருந்து 1ஆந்தேதி அந்த சம்பளத்தை வந்து அவங்க எடுத்துப்பாங்க. அப்போ நீங்கள் 31ஆந்தேதி அந்த அமௌண்ட்டை வந்து மெயின்டைன் பண்ணணும். அப்படி இல்லைன்னா உங்கள் நெட் பேங்கிங் தான், நெட் பேங்கிங் லாகின் பண்ணி யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு நீங்கள் லாகின் பண்ணி அந்த இ-மேண்டேட்டுக்கு ஓகே பண்ணிட்டீங்கன்னா மாதம் அந்த பேங்க் அக்கௌண்ட்லேருந்து இஎம்ஐ இப்போ 1ஆந்தேதினா 31ஆந்தேதி உங்கள் அக்கௌண்ட்டில் இந்த அமௌண்ட் வச்சுருக்கணும். ஸோ அந்த அமௌண்ட்டை ஆட்டோமேட்டிக்காக வந்து இஎம்ஐ வந்து எடுத்துப்பாங்க. ஸோ நீங்கள் போய் இந்த ஆப்பில் வந்து இஎம்ஐ வந்து ரீபேமெண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அவங்களே ஆட்டோமேட்டிக்காக அந்த அக்கௌண்ட்லேருந்து ரீபேமெண்ட் எடுத்துப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ரீபேமெண்ட் பண்ண முடியும் இந்த ஆப்பில். ஸோ ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும். ஸோ இது ரெண்டையும் நீங்கள் ப்ராசஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து டிஸ்பர்ஸ்மெண்ட் தான். ஸோ ஒன்ஸ் இந்த வெரிஃபிகேஷன் முடிஞ்சோடனே உங்களுக்கு டிஸ்பர்ஸ்மெண்ட் தான். அமௌண்ட் வந்து வித்தின் ஒரு 10 minutes 15 minutesல உங்களுக்கு வந்து டிஸ்பர்ஸ் ஆயிரும். ஸோ ரொம்ப சிம்பிளாக வந்து உங்களுக்கு அமௌண்ட் வந்து வந்துடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களோட சிபில் ஸ்கோர் இங்கே மேலே வந்து எல்லா வெரிஃபிகேஷன் காமிச்சிடும். உங்களுக்கு எவ்வளோ சிபில் ஸ்கோர் இருக்குது எல்லாமே இங்கேயே வந்துடும். ஸோ நீங்கள் சிபில் ஸ்கோர் செக் பண்ணுறதுக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்போட நேம் வந்து பார்த்திங்கன்னா சின்மை பர்சனல் லோன் ஆப். ஸோ இது வந்துட்டு ஒரு என்பிஎஃப்சி ரெஜிஸ்டர்டு ஆர்பிஐ ரெஜிஸ்டர்ட் லோன் ஆப் தான். ஸோ இதை நம்பி இருக்கலாம். இது வந்து ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள். இப்போ வந்து நம்ம லோன் எடுத்ததுக்கான ஸ்க்ரீன்ஷாட் காமிக்கிறேன். ஸோ நம்ம வந்து இப்போ 5000 நமக்கு வந்து ஓகே இருக்குது. நம்ம 5000 எடுத்திருக்கோம். ஸோ அதில் வந்து இந்த சார்ஜஸ் எல்லாம் நான் முதலே சொன்ன மாதிரி தான், வீடியோ ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி தான். ஸோ இந்த சார்ஜஸ் எல்லாம் போக ஜிஎஸ்டிலாம் போக உங்களுக்கு 4086 கிடைக்கும். ஸோ மொத்த இன்ட்ரெஸ்ட் வந்து ஒரு 50 நாளைக்கு நம்ம போட்டிருக்கோம். ஸோ 50 நாளைக்கு நமக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்னா ₹192 இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் கட்டும்போது ₹5192 கட்டணும். ஸோ இதுதான் வந்து இந்த ஆப்போட ப்ராசஸ் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் பட்டன் அமுத்துங்க. இப்போ நான் போகிற அடுத்த வீடியோஸில் நோட்டிஃபிகேஷன் வரும். கண்டிப்பாக எல்லா வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலில் எப்படி லோன் எடுக்குது, எப்படி லோன் ப்ராசஸ் பண்ணுறது, எது ஆர்பிஐயில் ரெஜிஸ்டர் பண்ணப்பட்ட கரெக்டான லோன் ஆப் நம்ம சொல்லிட்டுருக்கோம். ஸோ எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் பட்டன் அமுத்திங்க. ஸோ இது மாதிரி என்னோட வீடியோ நாளைக்கு வந்து பார்க்குறேன். கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ. பாய்.